ஹலோ guys, வெல்கம் பேக் டு 10TSA. இன்றைக்கி மார்னிங் 8 மணி ஆச்சு. ஒரு ஹாஃப் முன்னாடி தான் எழுந்திரிச்சேன். அண்ட் I'll show you how to make easy breakfast in the morning. My breakfast is monotonous, but still we will try to make a good heart-warming breakfast now. Okay? And this is my kitchen. It looks messy, but still yes. We will make breakfast. இந்த லைட்டர் வந்து ஊதுபத்தி பற்ற வைக்கிறதுக்கு. I got you. Don't think bad. This is the easy breakfast which we are going to make now. அதுக்கு ஒன்றுமே தேவையில்லை. Just a moment. Place it here. Don't fall. மசாலா ஓட்ஸ், கிளாசிக் மசாலா. இது வந்து நான் எல்லாமே ட்ரை பண்ணேன், பட் எனக்கு இதோட டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ I eat this in the morning. One portion of oats, Hershey's chocolate powder. So friends, இதானே Hershey's chocolate powder. குளுக்கோஸ் பொடின்னு ஒரு பையன் சொல்லுவான் தெரியுமா? செம்ம க்யூட்டாக சொல்லுவான். 1.5 tablespoon இந்த சைஸ்க்கு. And some sugar. இந்த சுகரை கட் பண்ணுறேன். நான் சுகரே எடுத்துக்க மாட்டேன், வெள்ளை கலரில் இருக்க ஃபுட்டை சாப்பிட மாட்டேங்கிறவனா இந்த விலாகை விட்டு ஓடிடு. எவ்ரி மார்னிங் a good cup of hot chocolate, coffee. உங்களுக்கு வேணுங்கிற beverage is very important. நான் சுகர் ஒரு 1/2 tablespoon இல்லை ஒரு 1 tablespoon ஃபுல்லாக எடுக்கிறேன். Now what you have to do is make sure you have good amount of water in the kettle. Actually, இந்த கெட்டில் இருக்குல்ல, இந்த கெட்டில் வந்து என்கிட்ட ரொம்ப நாளாக இருக்கு. I have this kettle for about many months, many years now. Okay, just on பண்ணிட்டு we will have to wait until it boils. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஹீப்பாக இருக்கு, சமமாக ஊற்றிட்டு தண்ணியை சுற்றி ஊற்றணும். நிறையவும் ஊற்றக்கூடாது. இந்த லெவலுக்கு வாட்டர் இருந்தால் போதும். அண்ட் என்னோட ஒன் ஆஃப் த எனக்கு லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு சொல்லி கொடுத்தது என்னென்னா, மேகி நூடுல்ஸ், ஓட்ஸ், அப்புறம் இந்த இன்ஃபினிட் பாஸ்தாவை, 1 minute பாஸ்தா, இது வந்து ஈஸியாக இந்த மாதிரி ஹாட் வாட்டர் போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா இட் வில் கெட் குக்ட் வெரி ஃபாஸ்ட். ஹாட் சாக்லேட் மட்டும் எப்போதுமே ஃபுல்லாக தண்ணி ஊற்றவே கூடாது. ஃபஸ்ட்டு ஹாட் வாட்டர் ஊற்றி கலக்கிடணும். இப்படி வருதா, லம்ஸ் இல்லாமல் ஃபுல்லாக கலக்கிடணும். அந்த பிரேக் பண்ணிடணும். கம்ப்ளீட்டாக பிரேக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ரொம்ப தண்ணி ஊற்றினாலும் நல்லா இருக்காது. மில்க் இல்லாமல் இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஐடியா. ஸோ ஓரளவுக்கு ஊற்றி அண்ட் தட்ஸ் இட். இது வந்து கொஞ்சம் கண்ட்ராவியாக தான் இருக்குது. அதை வந்து நான் எடிட்டில் தூக்க பார்க்குறேன். எனக்கு அந்தளவுக்கு எடிட்டிங்கும் தெரியாது.
இது வந்து நைட்டில் கொசு வருது, அதனால் நான் அதை பண்ணியிருக்கேன். டோன்ட் திங்க் இவன் என்னடா இவ்வளோ அசிங்கமாக வச்சுருக்கான்னு நினைக்க வேண்டாம். அப்படின்னு நினச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இட் இஸ் அ பேச்சுலர் ரூம், அப்படி தான் இருக்கும். அண்ட் எஸ், த பிரேக்ஃபாஸ்ட் இஸ் கெட்டிங் ரெடி. பிரேக்ஃபாஸ்ட் இஸ் சர்வ்ட். செம்மையாக இருக்குல்ல? பியூட்டிஃபுல். மேகி மசாலாவில் ஒரு வாசனை வரும்ல, அந்த வாசனை இதில் வரும். First sip of hot chocolate. யாருமே இல்லை ரூமில். ஐ மேட் மை ஓன் பிரேக்ஃபாஸ்ட். யாருமே இல்லை, ஒரு கோல்டு கிளைமேட். இன்னும் ஒரு 1 ஹவரில் நான் காலேஜுக்கு போகணும். அண்ட் ஐ ஹாவ் 1 hour டு என்ஜாய் மை பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் மீல் ஆஃப் த டே. எனக்கு ரொம்ப பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட பிடிக்கும், அதனால் அண்டு இப்போ வந்து ஹாஃப் லேட் இது வந்து என்னோடய ஐடியல் பிரேக்ஃபாஸ்ட்டாக மாறிடுச்சு. எனக்கு வந்து இது போதும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. காலையில் இதை சாப்பிட்டுட்டு போனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் இட் இஸ் ஃபில்லிங் ஆல்சோ. வாவ். நான் யூஸ்வலாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது என்ன பண்ணுவேன்னா, ஐ யூஸ் டு பிளான் மை டே. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போதே அந்த டேவை பிளான் பண்ணிட்டோன்னா என்னென்ன பண்ணணுங்கிறது அப்பயே தெரிஞ்சிடும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் திங், நான் வந்து எம்ஃபார்ம் படிக்கிறேன். அண்ட் ஸ்டில் ஐ ஹாவ் அ பென்சில் பவுச். பென்சில் பவுச் இருக்குது. ஒருவேளை யூனிஃபார்ம்லேயே பெண்ணை வச்சுட்டேன். வெல்கம் பேக். ஸோ கைஸ், நாளைக்கு எனக்கு வந்து ஒரு முக்கியமான செமினார் இருக்கு. எப்போதுமே டெய்லி மார்னிங் வந்து ஒரு பக்கமோ இல்லை ஒரு டு டூ லிஸ்ட்டோ போட்டு எழுதி வச்சுக்கோங்க. அது வந்து உங்களோட லைஃப்பில் வந்து ஒரு பெரிய இம்பேக்டை கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதை நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் அது ஒன்றும் புரியாது. பட் அது போக 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 ஒரு பெரிய இம்பேக்டை கொடுக்கும். ஆக்சுவலாக பாஸ்ட் ஈவெண்ட்ஸையும் சேர்த்து எழுதிக்கலாம். இன்றைக்கி ஆக்சுவலாக நான் 7 மணிக்கு தான் எந்திரிச்சேன். ஸ்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. So yeah, I'm done doing. ஸோ நீங்கள் மார்னிங்
என்ன பண்ணுவீங்க, தனியாக இருக்கிறவங்க எப்படி குக் பண்ணுவீங்க, இல்லை இதே மாதிரி சிம்பிளாக ஹாட் வாட்டர் வச்சு மட்டும் பண்ணுற மாதிரி ஏதாவது டிஷ் இருக்கா, இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி என்ஜாய் பண்ணுவீங்க, இது எல்லாமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல். Bye guys. Bye 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 bye. I have to go to college. Okay, you also go to college, work, and have a happy day. Okay, bye bye.